தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நமது லைவ் நிகழ்ச்சி சற்று தடை பெற்றிருந்தது. அதாவது கவரேஜ் பிரச்சனை காரணமாக மீண்டும் நாம் உங்களோடு இணைந்திருக்கிறோம். உண்மையிலேயே எமது முன்னாள் குச்சோலி பிரதேச சபை வேட்பாளர் AR சமீம் அவர்கள் கூறியதை போன்று மக்களினுடைய அதாவது மக்களுக்கு சேவை என்று வருகின்ற பொழுது ஒரு சில முக்கியமான சேவைகளை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். உண்மையிலேயே சந்தோஷம். அதுவும் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு பிரதேசத்தில் நீங்கள் தேர்தல் கேட்டு வெற்றி பெறாமல் இருந்தும் கூட உங்களால் முடியுமான அந்த முக்கியமான சேவையினை நீங்கள், அதாவது அந்த நேரத்திற்கு அந்த காலத்திற்கு தேவையான சேவையினையும் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் என்பது இந்த இடத்திலே உண்மையிலேயே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று நாங்கள் உங்களுக்கு தெரியும், எதிர்வரக்கூடிய தேர்தல் காலங்களிலே தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி நான் நினைக்கிறேன் குச்சவெளி பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதிகளே 10 வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட்டார தேர்தல் முறை வறுமையானால் இந்த 10 வட்டாரங்களிலும் வேட்பாளர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். அல்லது விகிதாசார அடிப்படையிலே தேர்தல் வருமானால் விகிதாசார அடிப்படையிலும் தேர்தல் வருவதற்கான 90% சாத்தியக்கூறுகள் விகிதாசார அடிப்படையிலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விகிதாசார அடிப்படையில் அல்லது வட்டார முறை அடிப்படையில் தேர்தல் வந்தால் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் நமது பிரதேச மக்களுக்கான சாதக பாதகங்கள் எவ்வாறு அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வட்டார தேர்தல் வனமாக இருந்தால் வட்டார தேர்தலிலே எந்த கட்சியில் போட்டியிட்டாலும் ஒரு வட்டாரத்தில் ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார். இப்போ உதாரணத்துக்கு 10 வட்டாரம் இருக்கின்றது. 10 வட்டாரத்திலும் 10 வேட்பாளர்கள் வருவார்கள். 10 வேட்பாளர்கள் வருகின்ற போது அந்த அதாவது அந்த 10 வட்டாரத்தில் இருந்தும் ஒரு கட்சி 4 வட்டாரங்களில் வேட்பாளர்களை வென்றிருக்குமாக இருந்தால், ஒரு கட்சி வென்றிருந்தால் அந்த அவர்களுக்குரிய போனஸ் என்ற ஒரு வேட்பாளர்கள் அவர்களுக்கு உறுப்பினர்கள் வருவார்கள். போனஸ் என்ற அடிப்படையில் வருவார்கள். அவர்களுக்கு அந்த போனஸ் என்ற அடிப்படையில் வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு 6 பேர் அல்லது 7 பெரும்பான்மை அந்த கட்சிக்கு இருக்கும். அந்த கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் ஏனைய வட்டாரங்களில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளிலே கேட்டு அந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களுடன் கதைத்துத்தான் அவர்கள் அந்த ஆட்சியை அமைக்க வேண்டும். ஏனென்றால் 10 பேர் அல்லது குச்சோலி பிரதேசவை பொறுத்தவரையில் 14 அல்லது 15 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் கொண்ட ஒரு சபை தான் இந்த குச்சோலி பிரதேச சபை. இந்த பிரதேச சபையிலே உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கடந்த காலங்களில் குச்சவெளியில் பிரதேச சபை தவிசாளரை எடுக்க வேண்டும் என்று கதைக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் அந்த தவிசாளரை எடுத்திருக்கலாம். கடந்த காலங்களில் வட்டார முறை வருவதற்கு முன்னர் இந்த வட்டார முறை இருந்த டைம்ல கடந்த வட்டார தேர்தலிலே அந்த பிரதேச சபைக்குரிய தவிசாளரை எடுத்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புலுமோட்டையில் 3 வட்டாரம், தென்னமரவாடி 1ஆம் வட்டாரம், 2ஆம் வட்டாரம், யானையா பாலத்திருக்கீங்க. இதில் நான் துவேசத்தன்மை பேசவில்லை, உண்மையான நிலைப்பாட்டை சொல்கிறேன். பிரதேசவாதம் இதில் கதைக்கவில்லை, உண்மையான நிலைப்பாட்டை சொல்கின்றேன். எடுத்திருக்கலாம் என்பதற்காக தான் இதை சொல்கின்றேன். புல்மோட்டையில் 3 வட்டாரம், யானையா பாலத்துக்கு இஞ்சால 7 வட்டாரம். இப்ப பெரும்பான்மை யானையா பாலத்துக்கு இஞ்சால தான் இருந்தது. இஞ்சால இருந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் ஒன்றுபட்டிருந்தால் அந்த வட்டார முறையிலிருந்து இருந்த தவிசாளரை புலுமட்டையில் இருந்த முபாரக் அவர்களை மாற்றி அமைத்து வேறொரு தவிசாளரையும் தெரிவு செய்திருக்கலாம். இங்கு தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களில் முதலாவது ஒற்றுமை இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒற்றுமை இல்லை. எமது கிராமத்திற்கு எமது பிரதேசத்திற்கு நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு அவர்களிடம் இருந்திருந்தால் அவர்கள் அந்த வட்டார முறையில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் ஒன்றிணைந்து யானையா பாலத்துக்கு ஒரு தவிசாளரை எடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த விடயத்தில் ஒற்றுமைப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள், நான் நினைக்கின்றேன், வேறு ஏதாவது காசு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஆசைப்பட்டு விட்டார்கள் போன்றுதான் தெரிகின்றது. ஏனென்றால் குச்சவெளி பிரதேச சபை 4 வருடங்கள் அல்லது 5 வருடம், 1 வருடம் நீடிக்கப்பட்டு 5 வருடங்கள் நடைபெற்றது. 5 வருடங்களும் 5 வருடங்களுக்கான வரவு செலவு கொண்டு வரப்பட்டது. வரவு செலவு பிரதேச
திட்டம் வரவு செலவு திட்டம் வந்து பிரதேச செயலகத்தினால் தவிசாளர் தலைமையில் முன்மொழியப்படும். பிரதேச சபையில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எனது வட்டாரத்திற்கு சாதகமான வரவு செலவு திட்டத்தில் எனது வட்டாரத்துக்குரிய அபிவிருத்தி உள்வாங்கப்படவில்லை என்றால் நான் அந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் அல்லது அவருக்கு எதிராக நான் வாக்களிக்க வேண்டும். பிரதேச சபை உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு அல்ல. தவிசாளர் எதை கொண்டு வந்தாலும் அதில் சைன் வைப்பது, அவர் என்ன செய்தாலும் அவருக்கு ஆமா போட்டுக் கொள்வது, ஆனால் வெளியில் வந்து தவிசாளருக்கு பேசுவது. இவ்வாறுதான் பிரதேச சபையில் இருந்த உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதனால் தான் எல்லா உறுப்பினர்களும் அவ்வாறு தான் இருந்தார்களா அல்லது கூடுதலான உறுப்பினர்கள் அவ்வாறு இருந்தார்கள் நான் அறிந்த வகையில்? நிச்சயமாக நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த உறுப்பினர்களையும் நமது இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து இந்த விடயம் தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று நாங்கள் நிச்சயமாக எமது ஊடகத்தினூடாக அவர்களிடம் கேட்போம். ஏனென்று சொன்னால் இது மக்கள் அவர்களை மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள். இப்போ மக்களுக்கு ஒரு சரியான சேவை நடைபெறவில்லை என்று சொன்னால் அல்லது மக்களுக்கு ஒரு அநீதம் இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போன்று அவர்கள் அந்த இடத்திலே குரல் கொடுக்க வேண்டும் அல்லது அதற்கு எதிராகவாவது அந்த இடத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர்கள் வந்து அந்த வாக்களிப்பில் முதலாவது வாக்களிப்பில் பிரதேச தவிசாளர் சொன்னதற்கு இணங்கி வாக்களித்தார்கள் என்றால் அதில் சொல்லப்பட்ட விடயம் எனது வட்டாரத்திற்கு செய்யப்படவில்லை என்றால் இரண்டாவது வாக்களிப்பில் அதை புறக்கணித்திருக்கலாம். உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவர்களும் தவிசாளருக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டார்கள். இதனால் தவிசாளரை குறை சொல்லவில்லை. ஏனால் எங்களால் தெரிவு செய்யப்பட்டு வாக்களிக்கப்பட்டு பிரதேச சபைக்கு போகக்கூடியவர்கள் எனது வட்டாரத்திற்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், எனது வட்டாரத்திற்கு என்னால் என்ன வேலை திட்டம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டும். வெறுமனே வாக்குகளை பெற்று அங்கு சென்றுவிட்டு என்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி மாத்திரம் அங்கு இருப்பது என்பது அந்த இடத்தில் அந்த கதிரையில் இருப்பதற்கு பொருத்தமற்றவர் என்று தான் நான் நினைக்கின்றேன். உண்மைதான். ஏனென்று சொன்னால் நாங்கள் நமது இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கூட நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வாறே தொடர்ச்சியாகவே கடந்து கொண்டு செல்கிறது. தேர்தல் காலங்கள் வருகின்ற பொழுதும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அந்த தேர்தலோடு தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதற்கான முக்கியமான காரணம் அதாவது நாம் எல்லா விடயங்களுக்கும் தலையசைத்து போகக்கூடியவர்களாக இருந்தால் மக்களுக்கு வரக்கூடிய விடயங்களை சரியான முறையில் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு திராணி வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் இல்லை, அவர்களை தெரிவு செய்யக்கூடிய மக்களிடம்தான் இருக்குகிறது. ஏனென்றால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்காக வரக்கூடிய தலைவர் எந்த கேட்டகரிக்குள் அல்லது என்ன கெப்பாசிட்டிக்குள் அவர் இருக்குகிறார், எவ்வாறான ஆளுமை திறமை மிக்க அல்லது நமது பிரச்சனைகளை சோல்வ் பண்ணக்கூடிய நமது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு 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 ஆளுமை திறமை அவரிடம் இருக்குகிறதா என்பதனை மக்கள் பார்த்து அப்படியானவர்களை தெரிவு செய்து அனுப்புவது நமது கட்டாய கடமையாக இருக்குகிற இந்த இடத்துல. சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்க. என்னன்னு சொன்னா அந்த பிரதேச சபை வரவு செலவு திட்டத்தை ஒன்றை தோற்கடித்திருந்தால் பிரதேச சபையின் தவிசாளர் அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் சகல வட்டாரத்திற்குமான வேலை திட்டங்களையும் செய்திருப்பார். ஆனால் இவர்கள் அந்த அவ்வாறான செயல்பாடை இந்த பிரதேச சபையில் இருந்த உறுப்பினர்கள் செய்யவில்லை. கௌரவ மீசான் மாமா மர்ஹூம் அவர்கள் இருந்த காலத்தில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனது பிரதேசத்தில் இன்னும் சில வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் எமது பிரதேசத்தில் இந்த ஜாயாநகர் வட்டாரத்திலே 4 பிரதேச சபை உறுப்பினர்கள் இருந்தார்கள். 4 பேர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக இருந்தார்கள். அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஒருவரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக 3 இருந்தார்கள். சாரி, மன்னிக்கவும், 4 இருந்தார்கள். ஆனால் இந்த மீசான் மாமாவை தவிர மற்றவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் அந்த கேள்வியினை அந்த குறிப்பிட்ட மெம்பர்கள் நம்மோடு வந்து வருகின்ற பொழுது நாம் அவரிடம் இந்த கேள்வியை கேட்பதற்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வியை நாங்கள் கேட்போம். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் வந்து இப்போ இந்த விஷயங்களை கதைக்கிறது என்னன்னு சொன்னால் மனக்கவலையில் கதைக்கிறது. வரக்கூடிய அதில் மூத்த அரசியல்வாதிகளை சொல்றது என்னன்னு சொன்னால் உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அதில் வேட்பாளர்களை தெரிவு செய்வோம்,
தகுதியானவர்களை, பேச்சு திறமை உள்ளவர்களை, ஆளுமையானவர்களை தெரிவு செய்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த இதே பிரதேச சபையிலே மெம்பராக இருந்தார்கள். இவர்களால் என்ன வேலை செய்யப்பட்டிருக்கின்றது? அவ்வாறு இவர்களுக்கு வேலை செய்வதற்கு அன்றைய காலத்திலிருந்தே தவிசாளர் இடம் கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக அதை பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்திருக்கலாம். இந்த தவிசாளர் கீழ் இருந்து எனக்கு வேலை செய்ய இயலாமல் இருக்கின்றது, தவிசாளர் எதையும் தருகிறார் இல்லை, எனவே நான் இந்த பிரதேச சபை உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டு வெளியேறி இருந்தால் இன்று அவர் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னு சொன்னா நான் ஒரு எதிர்கட்சியில தோத்தொரு வேட்பாளராக இருந்து நானும் 1.5 கோடிக்கு மேற்பட்ட வேலையை இந்த கிராமத்திற்கு, இந்த வட்டாரத்துக்கு நான் செய்திருக்கிறேன் என்றால், பிரதேச சபையிலே வென்று 4 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் இந்த பிரதேச சபையின் கதிரையிலே இருந்து அதாவது பிரதேச சபை சம்பளத்தை எடுத்துக்கொண்டு இருந்தவர்கள் என்ன இந்த கிராமத்திற்கு வேலை திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களால் செய்யப்பட்ட வேலைகளை நான் பட்டியலிட்டது போன்று அவர்களால் பட்டியலிட முடியாது. பட்டியலிட வேலை திட்டங்கள் அவர்களால் செய்யப்படவில்லை. எனவே அந்த அனைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து அவருக்கு வாக்களிக்க சொல்லுங்கள், அவ்வாறான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், செய்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு மூத்த அரசியல்வாதி இதற்கு முன்னர் நடந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். ஆனால் அதை நான் முழுமையாக மறக்கின்றேன். அந்த விடயத்திற்கு நான் உடன்பட்டு வரமாட்டேன். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை உங்களோட ஊடகத்தின் ஊடாக ஏற்பாடு செய்தால் கூட அந்த இடத்திற்கு வரமாட்டேன். ஏனென்றால் அந்த மூத்த உறுப்பினரை இதை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அந்த கதை வந்ததற்காக வேண்டி சொல்கிறேன். அந்த மூத்த உறுப்பினர் பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது அவரை வெல்ல வைப்பதற்காக வேண்டி முழுமையாக என்னுடைய உள ரீதியாக முழுமையாக அவருக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெற்றி பெற வைத்தவர் என்ற வகையில் நானும் ஒருவன். ஆனால் அவர் வென்றதன் பின்னர் இன்று வரை காலத்திற்கும் அவருடைய அபிவிருத்தி சம்பந்தமாகவோ அல்லது அவர் செய்த வேலை திட்டங்கள் சம்பந்தமாக அல்லது அவருடைய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக எங்களோட கலந்து ஆலோசிக்கவில்லை. வேலை வாய்ப்பு வருகின்ற போது அவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், அபிவிருத்தி வேலைகள் என்று வந்தால் அவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கின்றார்கள். தேர்தல் காலங்களிலே அவருக்கு பின்னால் அல்லது அவருக்கு பக்கத்தில் கூட நின்றிருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பையோ அல்லது அபிவிருத்தி வேலைகளையோ அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். உண்மையில் பாடுபட்ட கஷ்டப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு தராவிட்டாலும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்பதற்கு கூட அவர்களுக்குரிய ஒரு மனப்பான்கு வரவில்லை என்றால் எவ்வாறு நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் போவது? அது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு குழுவாக இணைந்து செயற்படுவது என்பதை நீங்கள் முற்றாக மறுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. வரக்கூடிய காலங்களில் நமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அரசியல் சார்பாக அரசியல் ஊடாக தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் இனம் கண்டு தீர்த்து வைப்பதாக இருந்தால் எவ்வாறான ஆலோசனையை நீங்கள் உங்களுடைய தரப்பினால் முன்வைக்கிறீர்கள்? அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கூறியதை போன்று நமது கட்சிகளுக்கு இடையில் அல்லது வேட்பாளர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை சீர்குலைந்ததன் காரணமாகத்தான் அந்த ஜானோயா பாலத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் எல்லோருமே சேர்ந்து நாம் ஒரு தவிசாளரை நாங்கள் இழந்து விட்டோம் என்று கூறியிருந்தீர்கள். அவ்வாறான ஒரு ஒற்றுமை நிலைப்பாடை கொண்டு வருவதானால் அல்லது ஒரு 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 ஒன்றுபட்ட தீர்மானத்திற்கு வருவதானால் எவ்வாறான தீர்வுகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? எப்படி நாங்கள் நடந்து கொள்ளலாம்? அந்த விடயம் அந்த அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவது என்பது, அதாவது ஒரு கட்சிக்குள், முதலாவது இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சிக்குள் இருந்து ஒரு வேட்பாளரை எடுப்பு என்பது மிக கஷ்டமாக இருக்கின்றது. ஒரு கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர்களை அறிவிக்கின்ற போது அந்த கட்சிக்குள்ளே 6-7 பேர்கள் 4 வேட்பாளர்கள் என்று வருகின்றார்கள். வருகின்ற போது எவ்வாறு அதில் இருந்து ஒருவரை தெரிவு செய்வது? உதாரணமாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் காங்கிரஸில் கடந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேண்டி 6 வேட்பாளர்கள் வந்தார்கள். 6 வேட்பாளர்கள் வந்தால் இதில் யாரை முதலாவது வேட்பாளராக தெரிவு செய்வது? அந்த கட்சிக்குள் வேட்பாளர்கள் தெரிவு செய்வதிலே பல பிரச்சனைகள் என்றால், பொதுவாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து எவ்வாறு வேட்பாளர்கள் ஒரு பொதுவான வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும்? ஆனால் அது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்று தான் நினைக்கின்றேன். உண்மையில் நாங்கள் பிரதேச சபையின் தவிசாளரை எமது பகுதியில் எடுப்பதாக இருந்தால் எல்லா கட்சிக்குள்ளும்
ஒவ்வொரு வேட்பாளர்களை முதலாவது தெரிவு செய்து அவர்களிடத்திலே நாங்கள் ஒரு சரியான ஒப்பந்தம், சரியான ஒரு புரிந்துணர்வுடன் அவர்களுடன் கதைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் கதைக்க வேண்டும். வென்றதற்கு பிற்பாடு உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போங்கள் என்ற நிலைப்பாடு வென்றவருக்கு வருமாக இருந்தால், அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணப்பாடு ஏற்படுமாக இருந்தால், இந்த குழு அமைப்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது பொதுவான ஒரு குழு ஒன்றை நாங்கள் அமைத்து அந்த குழுவின் ஊடாக ஒரு இணக்கப்பாட்டொன்றை ஏற்பாடு செய்து நாங்கள் நகர்ந்து செல்வது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீர்கள்? அப்படிதான் ஊர் சார்பாக ஊரின் நலன் கருதி எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன். ஆனால் அதுவும் ஒருதலை பட்சமாக ஓரிருவர் சார்பாக தீர்மானங்கள் எடுக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். அது வெற்றி தோல்வி என்பதனை முடிவு செய்யக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். கடந்த தேர்தலிலே நான் ஒரு சொற்பகால வாக்குகளினால் தான் நான் தோல்வியுற்றிருந்தேன். ஆனால் எனக்கு அதாவது 2023ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு பல ஆதரவுகள் எனக்கு இருந்தது. அந்த தேர்தல் நடைபெறாமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் எது வருகின்ற காலங்களில் தேர்தல் நடைபெற்றால் அல்லது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்தால் ஊர் நலன் கருதி ஊரில் உள்ளவர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு இவ்வாறான ஒரு தீர்மானத்திற்கு வருவோம் என்கின்ற வந்தால் அதற்கு நான் ஊர் என்ற வகையிலே நான் கட்டுப்பட்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கேன். உண்மைதான். நன்றி அந்த விடயத்திற்கு. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்கள் விவசாய சம்மேளனத்தின் தலைவராக கூட இருக்கிறீர்கள். நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? மிக தலையாய பிரச்சனை, அதாவது அவசரமாக தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை, அரசியல் ரீதியாக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை. அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை காணி பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த குச்சவெளி கிராமமானது நான் அறிந்த வகையில் 200 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு கிராமம் இந்த குச்சவெளி கிராமம். உண்மைதான். இந்த குச்சவெளி கிராமம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னர் தான் சரியான வரலாறு தெரிந்தவர்கள் நீங்கள் கேட்டால் அறிந்து கொள்வீர்கள். கினியா என்ற கிராமம் கூட குச்சவெளி என்ற கிராமம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் கினியா என்கின்ற கிராமம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கிராமம் என்றால் அது குச்சவெளி கிராமம். ஆனால் குச்சவெளி கிராமத்திலே இருக்கின்றவர்களுடைய காணிகளுக்கு அனுமதி பத்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் கினியாவை பொறுத்தளவில் அவர்கள் எங்களுக்கு பின்னர், அதாவது குச்சவெளி மக்கள் குடியேறதற்கு பின்னர் அவர் குடியேறி இருந்தாலும் அவர்களுடைய ஆவணங்கள் காணி ஆவணங்களாக இருக்கலாம், சகல விடயங்களும் அவர்களுடைய நிரப்பமாக இருக்கின்றது. ஏனால் அரசியலிலே அவர்கள் அந்த விடயத்தில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். எமது கிராமத்தை பொறுத்த வகையில் இந்த காணி அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயம் என்பது பிரதேச செயலகத்தினால் தான் அது வழங்க முடியும். அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் அல்லது ஜனாதிபதி அல்லது ஆளுநர் யாரும் ஆர்டர் போட்டாலும் இந்த பிரதேச செயலாளர் நினைத்தால் தான் இந்த அனுமதி பத்திரத்தை வழங்க முடியும். இந்த இடத்திற்குரிய தலைவராக இந்த பிரதேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் பிரதேச செயலாளர். பிரதேச செயலாளர் நினைத்தால் தான் இந்த அனுமதி பத்திரம் வழங்க முடியும். ஆனால் இந்த அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் குச்சவெளி பிரதேச செயலகம் இந்த ஜாயா நகர் மக்களுக்கு பாரிய அநீதி இழைத்திருக்கின்றது என்பதனை என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். ஜாயநகர் மக்கள் மாத்திரமா அல்லது உதாரணத்திற்கு ஜாயநகர் மக்களுக்கு மாத்திரம் குச்சவெளி பிரதேச செயலகம் அநீதி இழைத்திருக்கின்றது. ஆனால் அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட காணி அனுமதி பத்திரத்தில் கூட குச்சவெளி ஜாயநகர் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு புடவைக்கட்டு, காசிம் நகர், ஜாயா நகர், இறக்கக்கண்டி, நிலாவலி அனைவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாக என்னென்னு சொன்னா அதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மாகாண சபையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் நசீர் அகமட் என்று சொல்லக்கூடியவர் இருந்த மாகாண சபையின் முதலமைச்சர் அவர் இருந்த காலப்பகுதியிலே
200 அனுமதி பத்திரங்களை புல்மோட்டையில் வைத்து புல்மோட்டையில் உள்ளவர்களுக்கு வழங்கினார். அவருக்கு இந்த குச்சோலி மக்களுடைய எண்ணமும் இல்லை. இந்த குச்சோலி மக்களும் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்து ஒரு உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்ததன் மூலமாகத்தான் தான் அந்த தவிசாளர் பதவிக்கு வந்தேன் என்றதை மறந்து அவர் 200 காணி அனுமதி பத்திரங்களை புல்மோட்டையில் வைத்து ஆளுநரின் தலைமையில் புல்மோட்டையில் உள்ளவர்களுக்கு வழங்கினார்கள். ஆனால் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட விடயத்தில் புல்மோட்டையை தவிர ஏனைய பிரதேசங்களில் உள்ள யாரையும் உள்வாங்கப்படவில்லை. தவிசாளர் முதலமைச்சராக 4 வருடம் இருந்திருக்கின்றார். அவர் நினைத்திருந்தார் ஏனைய பகுதிகளுக்கும் அந்த அனுமதி பத்திரங்களை வழங்கியிருக்கலாம், ஆனால் வழங்கவில்லை. அதைவிட மிக மோசமாக செயல்பட்டிருக்கின்றது குச்சவெளி பிரதேச செயலகம். கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஜாயா நகர், உதாரணத்தை சொல்கின்றேன், எல்லா பிரதேசத்திலும் உள்ளவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இந்த ஜாயா நகரில் உள்ள மக்கள் காணி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் ஆதாரபூர்வமாக என்னிடம் இருக்கின்றது. அந்த விண்ணப்பித்த விண்ணப்ப படிவங்களை வருகின்ற பிரதேச செயலாளர் என்ன செய்வார் என்றால், ஒரு பிரதேச செயலாளர் இருக்கின்ற சமயம் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த பிரதேச செயலாளர் வருகின்றவர் அந்த விண்ணப்ப படிவத்தை ரத்து செய்வார், மீண்டும் ஒரு விண்ணப்ப படிவத்தை வழங்குவார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் காணி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்ப படிவங்கள் பரிசீலிக்கப்பட்டு 40 பேருக்குரிய பேர் 47 பேருக்குரிய பேர் மாகாண காணி ஆணையாளரின் அனுமதியோடு அனுமதியோடு பேர் பட்டியல் ஜாயநகர் கிராம அலுவலகத்திலே காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த காட்சிப்படுத்தப்பட்ட இந்த பேர் பட்டியலில் யாருக்குமே இதுவரைக்கும் காணி அனுமதி பத்திரம் இந்த பிரதேச செயலகத்தால் வழங்கப்படவில்லை. மன்னிக்கவும் குறுக்கறுப்பதற்கு, உங்களுக்கு தெரியும் அண்மையில், அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நமது குச்சவெளி பிரதேச செயலகத்தினால் சுமார் 576 பேர்களுக்கான காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஜாயா நகர் போன்ற பல கிராம பிரிவுகள் உள்வாங்கப்படவில்லை. எனவே இது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேவிசி ஊடகம் சார்பாக நாங்கள் பிரதேச செயலகம் சென்று அங்கிருக்கக்கூடிய ஜாயா நகர் பகுதிக்கு பொறுப்பான ஜிஎஸ், அதே போன்று புடவைக்கட்டு செந்தூர் பகுதிக்கு பொறுப்பான ஜிஎஸ் அவர்களை நாங்கள் நாங்கள் ஒஃபிஷியலாக அல்லாமல் அன்ஒஃபிஷியலாக நாங்கள் அவர்களை சந்தித்து இதற்குரிய காரணத்தை வினவுகின்ற பொழுது எமக்கு கிடைக்கப்பெற்ற விடயம் பதில் என்னவென்று சொன்னால், அதாவது குடியிருப்பு காணி வழங்கப்பட்டது. குடியிருப்பு காணிக்கான அனுமதி பத்திரம் வழங்குவது என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த உரிய நபர் குடியிருக்க வேண்டும். அப்படி குடியிருந்தால் மாத்திரம்தான் அவருக்கான நாங்கள் குடியிருப்பு காணிக்கான அனுமதி பத்திரத்தினை நாங்கள் வழங்குவோம் என்ற ஒரு பதில் நமக்கு கிடைத்தது. ஆனால் இன்னும் பல தகவல்களையும் தரவுகளையும் நாங்கள் திரட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்தோம். இருந்த போதிலும் நேரம் நமக்கு அதற்கான இடத்தினை வழங்கவில்லை. அதுபோன்று இதனுடைய சரியான நிலவரங்களை உங்களை போன்ற அரசியல் பிரமுகர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டதன் பின்னரே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான மேலதிக கூட்டத்தையோ அல்லது ஒரு கலந்தாலோசனையோ கௌரவ பிரதேச செயலாளரோடு நாங்கள் மேற்கொள்வதற்கு கேவிசி ஊடகத்தினூடாக மேற்கொள்வதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், உண்மையில் கேவிசியின் பணிப்பாளர் அவர்கள் கேட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்களா என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்த தருணத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் உண்மையில் இந்த காணி அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயம் என்பது இது பிரதேச செயலகத்தினால் மாத்திரம்தான் முடியும். கிராம உத்தியோகத்தர் அந்த பிரதேச செயலாளர் சொல்லக்கூடியதை செய்து கொடுக்கக்கூடியவர் மாத்திரம்தான் கிராம உத்தியோகத்தர். உதாரணத்துக்கு ஜாயா நகரிலே நீங்கள் சொன்னீர்கள், கிராம உத்தியோகத்தர் சொன்னார், ஜாயா நகர் பகுதியிலே அந்த சரியான முறையில் குடியிருப்பு காணிகளில் குடியிருக்காத காரணத்தினால் தான் அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்று. ஜாயா நகர் இல்ல பணிப்பாளர் குடியேற்றப்பட்ட ஒரு பிரதேசம்.
இன்று வரைக்கும், அதாவது 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தினால் மக்கள் குடியேற்றப்பட்டதன் பின்னர் இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட இந்த பிரதேச செயலகம் செய்து கொடுக்கவில்லை. உதாரணத்துக்கு குடிநீர் பிரச்சனை, இது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த குடிநீர் பிரச்சனையை கூட இந்த பிரதேச செயலகத்தால் செய்து கொடுக்க இயலாமல் இருக்கின்றது அந்த மக்களுக்கு. அவ்வாறென்றால் எவ்வாறு அந்த மக்கள் குடிநீரின்றி அந்த பிரதேசத்திலே வாழ்வது? ஆமாம், முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆமாம், பிரதேசத்திலே குடிநீரின்றி எவ்வாறு அந்த மக்கள் வாழ்வது? குடிநீரின்றி வாழ்வது கஷ்டம். உதாரண பல்வக்குளத்தை பொறுத்த அளவில் ஒரு 14 கிணறுகள் இருக்கின்றது. அந்த 16 கிணறுகளும் உப்பு நீராக இருக்கின்றது. குடிப்பதற்கு அல்லது குளிப்பதற்கு கூட சவர்க்காரம் நுரைக்காத நீராக இருக்கின்றது அந்த பல்வக்குள கிராமத்தில் உள்ள கிணறுகளில் உள்ள நீர். அந்த நீரை எவ்வாறு அந்த மக்கள் குடிப்பது? அவ்வாறு இருந்தும் தூர பிரதேசங்களுக்கு சென்று அந்த மக்கள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று அந்த நீரினை கொண்டு வருகின்றார்கள். பிரதேச செயலகத்தினால் கிழமையில் ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் நீர் வழங்கப்படும். அதுவும் குறிப்பாக தேர்தல் காலம் வருமாக இருந்தால் விசேடமாக வழங்கப்படும். தேர்தல் காலம் வருமாக இருந்தால் விசேடமாக குடிநீர்கள் வழங்கப்படும். ஏனைய காலங்களில் தாமதமாகத்தான் வழங்கப்படும். அதுவும் குடிநீர் என்பது குறிப்பிட்ட அளவுதான் வழங்கப்படுகின்றது. 50 லிட்டர் 100 லிட்டர் நீர் தான் உங்களுக்கு தரலாம் என்று கொடுத்து விட்டு வந்தால் ஒரு கிழமைக்கு பிற்பாடுதான் மீண்டும் செல்வார்கள். ஒரு குடும்பத்திலே 5 பேர்கள் இருக்கின்ற குடும்பத்திற்கு ஒரு கிழமைக்கு 100 லிட்டர் தண்ணீர் போதாமல் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் எவ்வாறு அங்கு குடியிருப்பது? கஷ்டம். அதனால் தான் அவர்கள் நாங்கள் இருந்த இடத்திற்கே வருவோம் என்று வந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என்று சொல்லக்கூடிய விடயம் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விடயம். ஏனால் அது பிரதேச செயலகம் விட்ட பிழைக்குத்தான் அந்த மக்கள் இடம்பெயர்ந்து அந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் விரும்பி வரவில்லை. அவர்களுக்கு தொழிலுக்கு அவர்களுடைய தொழில் கடத்தொழில். அங்கு வாழக்கூடிய மக்களின் 190% மக்களின் பிரதான தொழில் கடத்தொழில். அவர்களுடைய அந்த தொழிலை அங்கிருந்து செய்வதற்கு அவர்கள் இலகுவாக இருக்கும். அவ்வாறு இருந்த போதிலும் அந்த குடிநீர் பிரச்சனை காரணமாகத்தான் நிறைய பேர் அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் பல்வக்குள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு பேசுகின்ற பொழுது அதில் ஒரு சில மக்கள் இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக பேச்சை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், பிரதேச செயலகம் என்ற ஒன்று குச்சவெளி பகுதியில் இருப்பதாகவோ அல்லது அதற்கு சென்றால் எங்களுடைய வேலைகள் எல்லாம் நாங்கள் இலவாக செய்து கொள்ள முடியுமோ என்ற நம்பிக்கை தங்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த பல தடவைகள் பல வருட காலமாக குச்சவெளி பிரதேச செயலகத்தை சென்று நாடி அவருடைய அந்த காணி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டும் சகல முயற்சிகளும் ஏமாற்றத்திலும் தோல்வியிலுமே நிறைவு பெற்றது என்பதனை ஒரு சில பிரதேசவாசிகள் பேசுகின்ற பொழுது எனக்கு சொன்னார்கள். நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதை போன்று உண்மையிலேயே அந்த ஆரம்ப அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. ஒரு மக்கள் ஒரு குடும்பம் ஒரு இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்வை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், குடிநீர் என்பது மிக மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விடயம் மிகச்சிறந்த ஒரு விடயம். தொடர்ந்து பேசுங்கள் சமீமா அவர்களே. அந்த அதாவது பணிப்பாளர் அவர்களே, இந்த பிரதேச செயலாளர்கிட்ட கேளுங்க. நீங்க ஒரு பணிப்பாளராக ஒரு ஊடகத்தின் பணிப்பாளராக இருக்கிறீங்க. நீங்க இந்த பிரதேச செயலாளர் நாளைக்கு சென்று சந்திச்சு அவரோட ஒரு கேள்வியாக கேளுங்க. நீங்க இந்த பிரதேசத்திற்கு எத்தனை வருடம், இந்த பிரதேசத்திற்கு எத்தனை வருடம், இந்த வருடத்திற்குள் நீங்கள் இந்த பல்லுவக்குள கிராமத்திற்கு எத்தனை தடவை போயிருப்பீர்கள்? சொல்ல இல்லை, உண்மையில் அந்த மக்கள் தொழிலின்றி மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். பிரதேச செயலகத்தால் கஷ்டப்பட்டவர்களுக்கான உணவு சமைத்து கொடுக்கப்பட்டது. தொழிலின்றி கஷ்டப்படுபவர்களுக்கான உணவு சமைத்து கொடுக்கப்படுகின்றது. உண்மையில் அந்த பல்வைக்குள கிராம மக்களை இந்த பிரதேச செயலகம் அந்த சமைத்து கொடுத்த உணவிலிருந்து புறக்கணித்திருக்கிறது. இது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம். சமைத்து கொடுக்கின்ற ஒரு பிரதேச செயலகத்தினால் சமைத்து கொடுக்கின்ற உணவு வழங்கப்பட்டது மக்களுக்கு, ஒரு நேர உணவு.
ஆனால் அந்த ஒரு நேர உணவு கூட இந்த பிரதேச செயலகத்தினால் சமைத்து கொடுக்கப்பட்ட உணவு அந்த பிரதேச மக்களுக்கு போய் கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் இந்த நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. காணி விடயத்தை முடித்து விட்டு மற்ற விடயத்திற்கு வந்தால் இலவா இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது 2020 ஆண்டு இந்த பாருங்க, குச்சவெளி ஜாயனர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் காணி கச்சேரிக்கு அனுமதி வழங்கப்படும் பேர் விவரம் என்ற ஒரு பட்டியல் பிரதேச செயலகத்தால கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்துல காட்சிப்படுத்தப்பட்டது. ஆனா அதுல வந்து 301 பேருடைய பெயர்கள் அதிலே காட்சிப்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த 301 பேர்களுடைய பெயர்களும் காட்சிப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஓரிரு வாரங்களில் கிராம உத்தியோகத்தால் அறிவிக்கப்பட்டது, உங்களுக்குரிய காணி கச்சேரி நடைபெறப் போகின்றது. நீங்கள் ஜாயா நகரில் இருக்கின்ற மீனவர் சங்க கட்டிடத்திற்கு அனைத்து காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்த அனைவர்களும் தங்களிடம் உள்ள பற்றுச்சீட்டுடன் அடையாள அட்டையம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவித்தலை நம்பி இந்த மக்கள் விண்ணப்பித்த அனைவர்களும் அந்த பற்றுச்சீட்டை எடுத்துக்கொண்டு அவ்விடத்திற்கு போனார்கள். பிரதேச செயலாளர் அந்த இடத்திலே இருந்தார். அந்த இடத்திலே இருந்த பெயர் சொல்லித்தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனால் யார் பிரதேச செயலாளர் இருந்த என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். அதனால் தான் நான் பெயரை சொல்லுகின்றேன். தனேஸ்வரன் என்ற பிரதேச செயலாளர், இருக்கக்கூடிய முன்னர் இருந்த பிரதேச செயலாளர் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். பிரதேச செயலகத்தில் இருந்து சில அதிகாரிகளும் அவருடன் வந்திருந்தார்கள். அங்கு காணி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய பற்றுச்சீட்டுகளுடன் வரிசையில் நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. அனைவர்களும் வரிசையில் நின்றார்கள். நான் விவசாய சம்மேளனம் என்ற வகையில் நான் அவர்களுக்கு அருகாமையில் பிரதேச செயலாளர் செயலகத்திலிருந்து வந்தவர்களுக்கு அருகாமையில் நானும் உட்கார்ந்திருந்தேன். வந்தவர்களிடம், அதாவது எமது கிராமத்தில் இருந்து வந்தவர்களிடம் பிரதேச செயலாளரினால் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில்களை அளித்தார்கள். எவ்வளவு காலம் இந்த காணியை நீங்கள் அவர்கள் அதற்குரிய பதிலை அளித்தார்கள். அதற்கு பின்னர் அந்த பிரதேச செயலாளர் அவர்களிடம் இருந்த பற்றுச்சீட்டை பெற்று அவ்வாறு கிழித்து ஒரு பெட்டியினுள் போட்டார். அவ்வாறு கிழிக்க முடியாது அல்லவா அந்த பற்றுச்சீட்டை? அவர் அந்த பற்றுச்சீட்டை கிழித்தது எங்களுக்கு பிறகுதான் விளங்கி கொண்டது என்னவென்றால் அவர் அந்த காணிக்கு இவர்கள் விண்ணப்பித்த தடயத்தை அழிப்பதற்காக செய்த வேலை என்றுதான் நாங்கள் பிறகு எண்ணினோம். நாங்கள் உடனே அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், எதற்காக வேண்டி பிரதேச செயலாளர்களை நீங்கள் இந்த எங்களுடைய பற்றுச்சீட்டை கிழித்து போடுகிறீர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில், உங்களுக்கான காணி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. காணி அனுமதி பத்திரம் வழங்குவதற்குரிய திகதி மிக விரைவில் அறிவிக்கப்படும். எனவே நீங்கள் யாரும் இதில் பிரச்சனைப்பட்டுக் கொள்ள தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய காணி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள வரும்போது அடையாள அட்டையுடன் வாருங்கள் என்ற கருத்தை சொன்னதனால் அந்த பற்றுச்சீட்டை கொடுத்த மக்கள் அமைதியாக இருந்தார்கள். அனைவர்களும் அமைதியாக வீடு திரும்பினார்கள். ஆனால் அவர்களுக்குரிய எந்த ஒரு அனுமதி பத்திரம் வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுவரை காலம் எடுக்கப்படவில்லை. அதற்கு பின்னர், அது 2020 ஆண்டு நடந்த விடயம். 2021 ஆண்டு மீண்டும் காணி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்ப படிவம் கிராம சேவையாளரினால் விநியோகிக்கப்படுகின்றது. ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்ப படிவங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அனுமதிகள் மாகாண காணியாளரிடமிருந்து கிடைக்கவில்லை என்றும் மீண்டும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தருமாறு கிராம உத்தியோகத்தினர் அறிவிக்கப்பட்டு அனைவர்களும் பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். கொடுத்த போதும் அவ்வாறான பற்றுச்சீட்டு தான் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை. இவ்வாறே வருடா வருடம் அந்த காணி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்குவார்களே தவிர, ஆனால் அதற்குரிய அனுமதி பத்திரம் இந்த ஜாயா நகர் மக்களுக்கு வழங்கியதாக நான் காணவில்லை பிரதேச செயலகத்தினால். இவ்வாறு இருக்கின்ற போது 2022 ஆண்டு இந்த ஜாயா நகர் பிரதேசத்திற்கு
குச்சோலி பிரதேச செயலாளரினால், தற்போது இருக்கின்ற செயலாளர் என்று நினைக்கின்றேன், அவரினால் ஒரு கிராம உத்தியோகத்தர் அனுப்பப்படுகின்றார். இந்த விடயத்தை நீங்கள் உன்னிப்பாக இந்த விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு கிராம உத்தியோகத்தர் அனுப்பப்படுகின்றார். அனுப்பப்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஏற்கனவே ஒரு பிரதேச செயலகத்திலே கடமையாற்றி சரியான முறையில் அங்க வேலைகளை செய்ய இயலாத, அங்கு அந்த மக்களுக்குரிய வேலைகளை சரியான முறையில் செய்யாத, அவர்களிடம் லஞ்சம் பெற்று இவ்வாறான பல மோசடிகள் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் குச்சோலி பிரதேச செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு கிராம உத்தியோகத்தரை தற்போது இருக்கின்ற பிரதேச செயலாளர் இந்த ஜாயநகர் கிராமத்திற்கு அனுப்புகின்றார் கிராம உத்தியோகத்தராக. எவ்வாறு திட்டமிட்டு இதில் பழிவாங்க போகின்றார்கள் என்பதை மட்டும் நீங்கள் இதில் உன்னிப்பாக பாருங்கள். அனுப்புகின்றார். அந்த கிராம உத்தியோகத்தர் இங்க வந்து இங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை, இவர்களுக்கு யாருக்கு வீடு இருக்கின்றது, யாருக்கு காணி இருக்கின்றது, யாருக்கு காணி இல்லை, யாருக்கு வீடு இல்லை, இவர்களை எவ்வாறு இனம் கண்டு கொள்ளலாம், இவர்களுடன் எவ்வாறு நான் நெருங்கி இவர்களிடமிருந்து எனக்கு சாதகமான சிலதை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த கிராம உத்தியோகத்தர் வந்த 3 மாத காலங்களில் இந்த மக்களை அறிந்து கொண்டார். இந்த பிரதேச செயலாளருக்கு தெரியும், இவர் ஏற்கனவே வந்து இன்னொரு பிரதேச செயலகத்தில் இருந்து கடமையாற்றி சரியான முறையில் கடமை செய்யவில்லை என்று வந்த ஒரு கிராம உத்தியோகத்தரை எவ்வாறு இவ்வாறான ஒரு கிராமத்திற்கு கிராம உத்தியோகத்தராக தெரிவு செய்திருப்பார். இது அவருடைய திட்டமிட்ட ஒரு சதி. அதால அந்த வந்த உத்தியோகத்தர் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து ஒரு 3 மாதத்தில் மீண்டும் ஒரு காணி விண்ணப்ப படிவத்தை அறிமுகம் செய்கின்றார். இந்த மக்களுக்கு அனைவர்களும் ஓடி சென்று காணி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அந்த கிராம உத்தியோகத்திடம் கொடுக்கின்ற போது, அந்த கிராம உத்தியோகத்தர் இனம் கண்டவர்களை, யாருக்கு காணி இல்லை என்று இனம் கண்டாரோ அவர்களை இலகுவான முறையில் அணுகி, உனக்கு காணியும் அனுமதி பத்திரமும் தருகின்றேன், எனக்குரியதை நீ தந்தால் என்று இவ்வாறெல்லாம் பேச்சுவார்த்தை பேசி அந்த அப்பாவி மக்களிடம் இருந்து பணங்களை கூட பெற்றதாக அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் இவ்வாறு செய்து அந்த கிராம உத்தியோகத்தர் குறிப்பிட்ட சில காலங்களில் இந்த பிரதேசத்தில இருந்து ஓடிவிட்டார். பிரதேச செயலகத்திற்கு எந்த ஒரு ஆவணங்களையும் ஒப்படைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். ஓடிவிட்டார். அதற்கு பின் அவர் போனதன் பின்னர் 2003ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு கிராம உத்தியோகத்தர் இந்த பிரதேசத்திற்கு வருகின்றார். இதுவரை நான் வெறுமனே பொய்யாக சொல்லவில்லை, உண்மையாக ஆதாரபூர்வமாகத்தான் அந்த விடயங்களை சொல்கின்றேன். மீண்டும் ஒரு கிராம உத்தியோகத்தர் வந்து அவர் வந்து விண்ணப்ப படிவங்களை இந்த மக்களுக்கு வழங்குகின்ற போது சொல்கிறார், ஏற்கனவே இருந்த உத்தியோகத்தரிடம் நீங்கள் கொடுத்த விண்ணப்ப படிவங்கள் எதையும் பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்கவில்லையாம், அவசரமாக நிரப்பித்தார்கள் என்று அதை மக்கள் நிரப்பி கொடுக்கின்றார்கள். பணிப்பாளர்கள் சொல்வதாக இருந்தால், சுனாமி பேரலை ஏற்பட்டு அனர்த்தம் ஏற்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த ஜாயநகர் மக்கள், இந்த ஜாயநகர் வட்டார மக்கள் நிரப்பின விண்ணப்ப படிவங்களை கணக்கீடு செய்வதாக இருந்தால் அதில் ஒரு பாரிய தொகையை அவர்கள் மீதப்படுத்தியிருப்பார். இதே தகவல் ஒன்றினை இன்னும் பல சகோதரர்களும், நமது ஜாயநகர் பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்களும், அதாவது பாமர மக்களும் நமது மீடியாவுக்கு தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறு நாங்கள் என்னுடைய கரத்தினால் கிட்டத்தட்ட 15-20க்கும் மேற்பட்ட விண்ணப்ப படிவங்களை கூட நான் நிரப்பி இருக்கிறேன். பிரதேச செயலகம் வருடம் நான் சென்று இப்பொழுது அது வேண்டாம் என்று நான் விட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனம் உடைந்து போய், பணிப்பாளர் அவர்களே கடந்த நான் நினைக்கிற ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னர் நீங்கள் ஒரு நேர்காணல் ஒன்று நடத்தினீர்கள். அவரிடம் நீங்கள் இந்த காணி சம்பந்தமாக வினவிய போது அவர் சொன்னார் என்னென்றால், முஸ்லீம் மக்கள் இந்த காணி அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பங்கள் கோருகின்ற போது உரிய காலத்தில் அதை சமர்ப்பிக்கிறதில்லை, அதை காலதாமதப்படுத்துகின்றார்கள். அவர்கள் பிரதேச செயலகத்தினால் வழங்குகின்ற பற்றுச்சீட்டை அவர்கள் சரியான முறையில் அவர்கள் பாதுகாப்பதில்லை, அவர் தூக்கி எறிந்து விடுவார்கள். பிரதேச செயலகத்தினால் கேட்கின்ற போது அவர்கள் இந்த மக்களினால் அந்த பற்றுச்சீட்டை மீண்டும் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதனால் தான் இந்த மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தினை முன்னாள் மூத்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதை நான் முழுமையாக மறுக்கின்றேன்.
அந்த கருத்து பிழை அவருடைய. ஏனென்றால் 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்று 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த காணிக்கு இந்த மக்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இந்த விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியல் பிரதேச செயலகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாகாண காணி ஆணையாளரினால் அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டு இவர்களுடைய காணி அனுமதி பத்திரம் வழங்குங்கள் என்ற பெயர் பட்டியல் பிரதேச செயலகத்துக்கு வந்து அதனுடைய பிரதி கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது எவ்வாறு அந்த மூத்த உறுப்பினர் கூறுவார், இந்த முஸ்லிம்கள் இந்த அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் ஆவணம் விண்ணப்ப படிவங்கள் வழங்குகின்ற விடயத்தில் சரியான முறையில் வழங்குவதில்லை என்று அவருடைய கருத்து, அது பிழையான கருத்து பணிப்பாளர் அவர்களே. ஏனென்றால் இது அவருடைய அரசியல் லாபத்திற்காகவா அல்லது குச்சவெளி பிரதேச செயலாளரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சொல்லியிருக்கின்றாரா என்று எனக்கு தெரியவில்லை. இப்ப எனக்கும் குச்சவெளி பிரதேச செயலாளருக்கும் இடையிலே தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த பிரச்சனை உண்மையில் இது மக்களுடைய பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனை அல்ல, இது மக்களுடைய பிரச்சனை. இந்த மக்களுடைய பிரச்சனையை இவ்வாறான ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கின்ற போதுதான் தீர்க்கப்படும். மக்கள் எங்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள், நீங்கள் எங்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம், ஏன் உங்களால் இந்த காணி அனுமதி பத்திரத்தை பெற்றுத்தர முடியவில்லை என்ற கேள்விகளை மக்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள். இந்த கேட்கின்ற போது எங்களுக்கு அதற்குரிய பதில்களை சொல்லிக்கொள்ள இயலாமல் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பணிப்பாளர் அவர்களே, ஜாயநகர் கிராம உத்தியோகத்தரின் அலுவலகம் எனது வீட்டிற்கு முன்னால் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அலுவலகத்திற்கு வரக்கூடிய அந்த காணி விண்ணப்பங்கள் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டால் இந்த மக்கள் வரக்கூடிய விதங்களை பார்க்கின்ற போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னால், பல்வக்குளம், சல்லிமுனை, சாகரபுர இந்த கிராமங்களில் இருந்து அறிவித்தால் ஒரு அரை மணி நேரத்தில், அதாவது 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அரை மணி நேரத்தில் வாகனம் இருக்க இல்லையோ நடையாக சேரக்கூடிய மக்களாகத்தான் இந்த மக்கள் இருந்தாலும். ஆனால் இருந்த போதிலும் இந்த பிரதேச செயலாளர் இந்த மக்களால் வழங்கப்பட்ட அனைத்து இந்த விண்ணப்ப படிவங்களையும் நிராகரித்திருக்கின்றார். இதற்குரிய இந்த இந்த காணி அனுமதி பத்திரம் வழங்காமைக்கான முழு பொறுப்பையும் இந்த குச்சவெளி பிரதேச செயலாளர் தான் எடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துகளுக்கு மிகவும் கேவிசி ஊடகம் சார்பாகவும் குச்சவெளி ஜாயநகர் மக்கள் சார்பாகவும் குச்சவெளி மக்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால், இந்த விடயம் சம்பந்தமாக மிக தெளிவான தரவுகளோடும் மிக தெளிவான விடயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்டியமை எமக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு ஊடகம் என்ற வகையிலே இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நமது குச்சவெளி பிரதேச செயலாளர் அவர்களை நாம் எமது ஊடகம் சார்பாக அவர்களை சந்தித்து இதனுடைய உண்மை நிலவரம் சம்பந்தமாகவும் இந்த மக்களினுடைய இந்த காணி பிரச்சினை தீர்க்கவே படாதா என்பது தொடர்பாகவும் நாங்கள் நிச்சயமாக பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த இடத்திலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் இந்த இடத்திலே நான் மக்களுக்காக தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது பிரதேச செயலகம் என்று வருகின்ற பொழுது இந்த பிரதேச செயலகம் என்பவர்கள் ஜிஏ என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஏ டிவிஷன், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்ட் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஜனாதிபதிக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியாக பார்க்குகின்ற பொழுது ஜனாதிபதிக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியவர் ஜிஏ ஆக இருக்குகிறார். அவர் அந்த முழு மாவட்டத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக பொறுப்பு அவருக்கு வருகிறது. அதே போன்று நாங்கள் டிஎஸ் என்று சொல்லுகின்ற பொழுது டிவிஷனல் செக்ரட்டரியேட் என்று சொல்லுகின்ற பொழுது எமது டிஎஸ், அதாவது குச்சவெளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சகல விடயங்களையும் ஒரு ஜனாதிபதியினுடைய தரத்திலே இருந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து மக்களுக்காக சேவையை வழங்காவது நாங்கள் பொதுவாக பார்க்க வேண்டும். இந்த பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்பவர்கள், பப்ளிக் ஏஜென்ட் என்று சொல்பவர்கள், அரச சேவையாளர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லோருமே நாம் எல்லோரும் பப்ளிக் சர்வெண்ட் நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இலங்கை யாப்பின் அடிப்படையிலே, இலங்கையினுடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே டிஎஸ் டிவிஷனில் இருக்கக்கூடிய டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைவருமே மக்களுக்காக சேவையாற்றுவதற்குத்தான் அரசாங்கம் இவர்களை நியமித்திருக்கிறது. எனவே மக்களினுடைய பிரச்சனைகள், மக்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரியான முறையிலே எட்டவில்லை என்று சொன்னால், தெரியாத மக்களுக்கு அவர்களுக்கான அந்த விடயங்களை தெளிவுபடுத்தி அந்த மக்களை அந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கு வழி நடாத்துவதும் டிவிஷனல் செக்ரட்டரி, அதாவது டிஎஸ் டிவிஷனுடைய குச்சவெளி பிரதேச செயலகத்தினுடைய
மிக முக்கியமான ஒரு கடமை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் செய்து மக்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் நாங்கள் செய்து மக்களுக்கு இதனை தெளிவுபடுத்தி இந்த விடயம் இப்படித்தான் நடக்குகிறது, இதனை நாங்கள் இவ்வாறு தான் கையாளுகிறோம், இதிலிருந்து நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் இவ்வாறான விடயங்கள் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம், நீங்கள் உங்களுடைய விடயங்களை 1 2 3 அல்லது 1 2 3 விடயங்களை நீங்கள் சரியான முறையில் செய்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கான காணி அனுமதி பத்திரத்தினை நாங்கள் இவ்வாறு வழங்குவோம் என்ற அந்த சரியான அந்த ப்ரொசஸ் அண்ட் ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விடயம் அரச உத்தியோகத்தர்களினால் மக்களுக்கு அந்த சேவையை எவ்வாறு அவர்கள் வழங்குகிறார்கள் என்ற அந்த தெளிவூட்டல் நமது பிரதேசத்திற்கு மிக விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்பதனை கௌரவ குச்சவெளி பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் எமது கேவிசி மீடியா ஊடாக இந்த இடத்திலே நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் தெளிவில்லாத மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவது அதுவும் உங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக நாங்கள் இது சம்பந்தமாக எமது பிரதேச செயலாளர் அவர்களோடும் எமது மீடியா ஊடாக நாங்கள் சென்று அவர்களோடும் இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவோம். அந்த நேரத்திலே நீங்கள் சொன்ன சகல விடயங்களையும் இந்த மக்கள் சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் எமது கிராமம் சார்பாகவும் நிச்சயமாக நாங்கள் முன்னின்று பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஆம் பணிப்பாளர் அவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்னென்றால், இந்த பிரதேசமானது இந்த குச்சவெளி பிரதேசம் 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற வன் செயலில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அது மாத்திரமல்லாமல் சுனாமி பேரழிவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் உடைய வயல் காணிகள் அல்லது குடியிருப்பு காணிகளாக இருந்தாலும் இவைகள் சிலது இதுவரைக்கும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது இந்த பிரதேச செயலகத்தினால். ஆனால் இந்த மக்களுடைய காணிகளை போய் மக்கள் அவர்களுடைய சொந்த காணிகளை 90ஆம் ஆண்டிற்கு முதல் குடியிருந்த அல்லது விவசாயம் செய்த காணிகளை துப்புரவு செய்வதற்கு அனுமதி வழங்க இயலாத இந்த பிரதேச செயலகம் ஒரு தனிநபர் இந்த காணிகள் அதாவது குத்தகை அடிப்படையில் பிரதேச செயலகத்திற்கோ அல்லது வேற யாருக்கும் வருமானம் வருகின்றது என்ற அடிப்படையில் போய் அதை விண்ணப்பிக்கின்ற போது உடனடியாக அதை வழங்குகிறார்கள். அதனை துப்புரவாக்குவதற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டினால் எந்த ஒரு தடையும் இல்லை. பெரிய காடுகள் அளிக்கப்படுகின்றது, அது காடழிப்பு அல்ல. ஆனால் விவசாயிகள் போய் விவசாய நிலங்களில் இருக்கின்ற பத்தைகளை கொட்டுகின்ற போது அல்லது அதை துப்புரவாக்குகின்ற போது அதை பெரிய ஒரு காடழிப்பாக அதை சித்தரித்து அதை பெரிதாக காட்டி இந்த காணிகளை துப்புரவு செய்ய விடாமல் ஆக்குகின்றார்கள், விவசாயம் செய்ய விடாமல் ஆக்குகின்றார்கள். அதே இடத்தில் ஒரு வசதி படைத்தவர் அல்லது ஒரு அமைச்சின் கீழ் இருக்கின்றவர் அல்லது அமைச்சின் செயலாளர் அல்லது அமைச்சர் அமைச்சரோடு தொடர்பு பட்டவர்கள் அல்லது அரசாங்கத்தோடு தொடர்பு பட்டவர்கள் அல்லது ஒரு நல்ல வசதி படைத்தவர்கள் அந்த இடத்திற்கு அவர்களிடம் அந்த காணிகள் கோரி விண்ணப்பிக்கின்ற போது உடனடியாக அந்த காணிகளை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு அந்த காணி துப்புரவாக்குவதற்குரிய அனுமதியும் வழங்கப்படுகிறது. ஆனால் இதே இடத்துல விவசாயிகள் நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தோம், ஆனா எங்களிடம் ஆவணங்கள் இல்லை, இடம்பெயர்ந்த வன்செயலில் இல்லாமல் போய்விட்டது, இதற்குரிய ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை, எங்களுடைய காணிகள் இது பூர்வீகமாக எனது முப்பாட்டனுடைய காணிகள், இந்த காணிகளிலே நாங்கள் விவசாயம் செய்ததற்குரிய தடயங்கள் இருக்கின்றது, இந்த காணிகளை துப்புரவு செய்வதற்குரிய அனுமதி தாருங்கள் என்று கேட்டால் அதற்கு தருவதற்கு பிரதேச செயலகம் தயாரில்லை. அதற்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியோ அனுமதி பத்திரம் தாருங்கள். அனுமதி பத்திரம் தாருங்கள் என்று கேட்டால் உங்களால் அனுமதி பத்திரம் இவர்களுக்கு வழங்கி இருந்தால் தான் இவர்களால் அனுமதி பத்திரத்தை தர முடியும். ஆமா, உண்மைதான். நீங்கள் அனுமதி பத்திரத்தை வழங்காமல் விட்டுவிட்டு இவர்களிடம் அனுமதி பத்திரங்கள் கேட்கின்ற போது எவ்வாறு இவர்களால் அனுமதி பத்திரம் உங்களிடம் ஒப்படைக்க முடியும்? பணிப்பாளர் அவர்களை இதை நீங்கள் சற்று உற்று நோக்கி பாருங்கள். அதாவது இந்த விடயம் ஒரு மிகவும் அந்த பொதுமக்களை மிகவும் அசௌகரியத்திற்கு உள்ளாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய காணியை துப்புரவு செய்து விவசாயம் செய்வதற்கு இந்த பிரதேச செயலாளர்கள் அனுமதி வழங்க முடியாது. காரணம் என்ன? அனுமதி பத்திரம் இல்லை. இந்த அனுமதி பத்திரத்தை யார் வழங்க வேண்டும்? பிரதேச செயலகம் தான் வழங்க வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த அனுமதி பத்திரத்தை வழங்காமல் விட்டுவிட்டு தற்போது அனுமதி பத்திரம் நீங்கள் கோருகின்ற போது எவ்வாறு இந்த அவர்கள் அனுமதி பத்திரத்தை உங்களிடம் காண்பிப்பது அல்லது கொண்டு வருவது? அவர்களுக்குரிய அனுமதி பத்திரங்களை வழங்கினால் நீங்கள் கேட்கின்ற போது அவர்கள் அனுமதி பத்திரங்களை கொண்டு வந்து தருவார்கள். ஆமாம், நிச்சயமாக. எனவே பிரதேச செயலாளர் அவர்களே
நீங்கள் அந்த சேவை செய்வதாக நீங்கள் ஒரு அரச திணைக்களத்தில் இருக்கக்கூடியவர். உங்களுடைய சேவை வந்து அனைவர்களையும் சென்றடையக்கூடிய ஒரு சேவை, சமமான சேவையாக இருக்க வேண்டும். நாங்கள் அறிந்த வகையில் எவ்வாறென்றால், உங்களை நோக்கி அரசியல் ரீதியாக கை நீட்டக்கூடியவர்களுக்கும் அல்லது அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் சேவை செய்யக்கூடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றோம். அவ்வாறு சொல்வதற்கும் இல்லை. ஏனென்று நான் ஏன் அதனை இல்லை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், 2 வாரங்களுக்கு முன்னர் பிரதேச செயலகம் நான் சென்றிருந்தேன். நான் என்னை ஒரு மீடியாவினுடைய பணிப்பாளர் என்றோ அல்லது கேவிசி மீடியாவினுடைய ஒரு உத்தியோகபூர்வமாக நான் விஜயம் செய்ததாகவோ அவற்றில் காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக அங்கு இடம்பெற்ற அந்த காணி கச்சேரியில் என்ன நடக்குகிறது என்பதனை உற்று நோக்குவதற்காக பிரதேச செயலாளருடைய நடவடிக்கை, மக்களோடு அவருடைய தொடர்பாடல், மக்களுடனான கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் எவ்வாறு இருக்குகிறது என்பதனை சற்று உற்று நோக்குகின்ற பொழுது அவர் மிகவும் பணிவாக அங்கு வரக்கூடியவர்களிடம் இன்னென்ன விடயங்கள் நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் அடுத்த விடயங்களை நாங்கள் செய்து தருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் தான் தன்னுடைய பேச்சுகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் எது எப்படியோ தெரியாது, அதாவது நீண்ட தொடர்புகள், நீண்ட நாட்கள் நாங்கள் அவரை காணவில்லை. இருந்த போதிலும் நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அது தொடர்பாக நமது பிரதேச செயலாளரை சந்தித்து இது தொடர்பாக நாங்கள் அவரிடம் இந்த தரவுகள் அனைத்தையுமே நாங்கள் ஒரு எழுத்து வடிவில், ஒரு ஆவண வடிவில் நாங்கள் வடிவமைத்து இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நாங்கள் அவரிடம் ஆவண ரீதியாக நாங்கள் ஒப்படைத்து அதற்கான சரியான ஒரு முடிவையும் தீர்வினையும் நோக்கி நாங்கள் செல்வோம் என்பதனை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து சொல்லுங்கள். பணிப்பாளர் அவர்களே, நீங்க சொன்னீங்க பிரதேச செயலாளர் அவ்வாறு இல்லையே என்று. இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, பிரதேச செயலாளர் அவ்வாறு இல்லை. ஆனா அவருடைய ஒரு சில செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அவர் அவ்வாறுதான் செயல்படுகிறார் போல் தெரிகிறது. ஏனென்றால் இப்ப புல்மோட்டையை பொறுத்தளவில் புல்மோட்டையிலே அரசியல் பலம் இருக்கின்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பிரதேச சபையின் முன்னாள் 2 தவிசாளர்கள் இருக்கின்றார்கள். மாகாண சபை உறுப்பினர் இருக்கின்றார். இவ்வாறு புல்மோட்டையில் அரசியல் பலம் கூட இருக்கின்ற இந்த வகையில் அவருடைய செயல்பாடு கூடுதலாக புல்மோட்டையில் இடம்பெற்றிருக்கிறதாகத்தான் இந்த பொதுமக்களுடைய கணிப்பு இருக்கின்றது. ஆமா, உண்மைதான். ஏனென்றால் 571 பேருக்கான விண்ணப்ப காணி அனுமதி பத்திரங்கள் கடந்த 4ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்திலே இது வந்து பிரதேசவாதம் பேசவில்லை. இந்த அனுமதி பத்திரத்திலே எந்த பிரதேசத்திற்கு கூடுதலான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள், புல்மோட்டை. ஆனால் அது நாங்கள் அது குறையாக சொல்லவில்லை. அது அவர்கள் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த மக்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய முயற்சி. எமது பிரதேசத்திலே எமது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்து கொடுத்திருக்கின்றார்கள்? இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கையோ அல்லது அதிகாரத்தையோ பயன்படுத்தி பெற்றுக் கொடுப்பதை விட பிரதேச செயலகம் அனைத்து மக்களுக்குமான சமமாக நடந்து கொள்வதுதான் இவரத்தில் நடக்க வேண்டிய முக்கியமான விடயம். அதாவது சில நேரங்களில் நான் ஒரு அரசியல் பலமற்ற ஒருவனாக இருந்தால் எனக்கு அந்த சேவை, பிரதேச செயலகம் செய்யக்கூடிய சேவை என்னை வந்து சேராமல் போய்விடும். இப்ப நீங்கள் சொல்வதை போன்று அரசியல் பலம் பொருந்திய ஒரு பிரதேசமாக புல்மோட்டை பிரதேசம் இருக்குகிறது என்று சொன்னால் அதற்கு இசைவாகவே பிரதேச செயலகம் செயற்பட்டால் நிச்சயமாக அந்த அரசியல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். எனவே அவ்வாறு நடந்து கொள்வது ஒரு பிரதேச செயலகத்திற்கு ஒரு ஓப்பான ஒரு விடயமாக கருத முடியாது. பணிப்பாளர் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அவ்வாறு பிரதேச செயலாளர் செயல்படாமல் இருந்தால் உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம். ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டிருப்பாராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம். என்று சொன்னால் பிரதேச செயலகம் என்று வருகின்ற பொழுது அது அனைத்து மக்களுக்குமான எந்த ஒரு அரசியல் வேறுபாடுகளோ, இன மொழி வேறுபாடுகளோ அல்லது கட்சி வேறுபாடுகளோ இல்லாது அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் சமனாக செயற்படக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் அவர்கள் இயங்க வேண்டும்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களோட சில கேள்விகள் கேட்கலாம். புலமட்டையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளால் செய்ய முடியும் என்றால் நீங்களும் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு தோற்று இருந்தாலும் உங்களால் ஏன் இந்த மக்களுக்கு இந்த சேவைகளை அல்லது இந்த காணி பிரச்சனை காணி செயலாளருடன் கதைத்து உங்களால் ஏன் அதை எடுத்து கொடுக்க இயலாமல் போய்விட்டதா என்று என்னிடம் கேள்வி கேட்கலாம். ஆனால் எனக்குரிய சரியான ஒரு அங்கீகாரத்தை இந்த மக்கள் தரவில்லை. சரியான ஒரு அங்கீகாரம் அல்லது சரியான ஒரு ஐடென்டி கார்டின் இந்த ஹசன் மௌலவி சொல்வதை போன்று சரியான ஒரு ஐடென்டி கார்டு இருக்குமாக இருந்தால்தான் நாங்கள் அந்த அரச திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுடன் சென்று போஸ்ட் பண்ணி அல்லது சண்டை பிடித்து எமது மக்களுக்குரிய தேவைகளை செய்து கொடுக்க முடியும். ஆனால் அந்த அதிகாரம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்கின்ற போது பிரதேச செயலாளரோ அல்லது அந்த திணைக்களத்தில் இருக்கின்ற அல்லது அரசு திணைக்களங்களில் இருக்கக்கூடியவர்கள் மழுப்புகின்ற பதிலை அல்லது சமாளித்து பதிலை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவார்கள். அவ்வாறு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனக்கு நான் 2-3 விடயங்களுக்கு இந்த மக்களுடைய விடயங்களுக்கு போன போது பிரதேச செயலாளர்கள் என்னவென்றால் இந்த விடயங்கள் பிறகு பார்ப்போம் அப்படி பார்ப்போம் அப்படி வேண்டாம், அந்த சரியான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பேசாமல் வீடுகளில் இருக்கின்ற போது நாங்கள் சும்மா வெறுமனே போய் அவர்களிடம் அந்த இவ்வாறான கேள்விகளை கேட்கின்ற போது அவர்கள் சரியான பதிலை எங்களுக்கு அவர்கள் தாரார்கள் இல்லை. ஆனால் அந்த மக்களால் சரியான அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வகையிலும் போராடி பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் பணிப்பாளர் அவர்களே, இந்த கடந்த 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 அதாவது இந்த மாதம் பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட அந்த அனுமதி பத்திரத்தில் ஜாயநகர் இந்த பிரதேசம் உள்வாங்கப்படவில்லை என்பதற்காக வேண்டி இந்த பிரதேசத்தில் உள்ள நிறைய பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு மாத்திரமல்லாமல் கூட்டங்கள் கூடி இந்த பிரதேச செயலகத்துக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும், இந்த பிரதேச செயலருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும், இதற்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். நான் அவர்களிடம் சொன்ன விடயம் என்னவென்றால், கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், இதில் என்ன நடந்திருக்கின்றது என்பது தெரியாமல் இருக்கின்றது, இதை சரியான முறையில் இனம் கண்டு அதன் பின்னர் நாங்கள் அந்த பிரதேச செயலாளருக்கோ அல்லது பிரதேச செயலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்கள் எடுப்போம் என்று அவர்களை சமாதானப்படுத்தி வைத்திருக்கின்றேன். இந்த பிரதேச செயலாளர்களுடைய செயற்பாடு இவ்வாறு நீடிக்குமாக இருந்தால் நானும் அந்த மக்களுடன் சேர்ந்து இந்த பிரதேச செயலாளருக்கு எதிராக போராட வேண்டிய, மக்களுக்காக வேண்டி போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். பணிப்பாளர் அவர்கள் ஏற்படலாம். உண்மைதான். நான் நினைக்கிறேன் நாங்கள் எனது நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சற்று நீளமாக நாங்கள் கொண்டு சென்று விட்டோம். காரணம் என்னவென்று சொன்னால், நமது முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் AR சமீம் அவர்கள் 2 முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக 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 முக்கியமான தகவல்கள், இன்றியமையாத மிக முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் நமது பிரதேச மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய அரசியல் பிரமுகர்களுக்கும், நமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்த நமது சகோதரர் AR சமீம் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் மிக முக்கியமான இடத்தினை வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது நிகழ்ச்சியை நின்று கொண்டு செல்வதனால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறோம். எனவே நான் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் சில அரசியல் பிரமுகர்கள் நம்மோடு இணைந்து அவர்களுடைய கருத்துக்களையும் நமக்காக வழங்குவதற்கு, மக்களுக்காக வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே நிறைவுற்றதன் பின்னர் நாங்கள் இந்த விடயங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்தி நம்மோடு இந்த விடயத்தில் கைகோர்த்து நிற்கக்கூடிய நமது லீடர்கள், தலைவர்கள் இவர்களை ஒன்றிணைத்து நிச்சயமாக எமது பிரதேச செயலகத்திற்கு நாங்கள் சென்று மக்களினுடைய இந்த தீர்க்கப்படாத பிரச்சினை சம்பந்தமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களையும், அந்த காரணங்கள் நியாயமானதானா அல்லது மலுப்பலான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்களா என்பதனையும் வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதற்காக அரசியல் என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், லீடர்கள். எனவே மக்களினுடைய பிரச்சனைகளை இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் தீர்க்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் மேற்கொண்டு
நிச்சயமாக இந்த பிரச்சனை தொடர்பாகவும் இது போன்று இருக்கக்கூடிய பல தீர்க்கப்படாத பிரச்சனைகளையும் நாங்கள் வெகுவாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஆலோசனைகளையும் கலந்துரையாடல்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வந்து நம்மோடு பல முக்கியமான உண்மையிலேயே வெலுவபிள் இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள், மிகச் சிறப்பான மிக துல்லியமான அனைவருக்குமே நல்ல பிரயோசனம் தரக்கூடிய கருத்துக்களை இங்கு வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரர் ஏஆர் சமீம் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நிச்சயமாக ஜாயாநகர் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதனை சரியாக இனம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கான எவ்வாறான ஆதாரங்களையும் இங்கு நம்மோடு வந்து ஃபைல் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்மோடு அந்த விடயங்களை இந்த இடத்திலே பகிர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக ஜாயாநகர் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நமது ஏஆர் சமீம் அவர்களுக்கு நன்றி செலுத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? இன்ஷா அல்லாஹ் வேறொரு நேர்காணலில் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நமது அடுத்த கட்ட நேர்காணல் வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சகோதரர் கௌரவ முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் ஏஆர் சமீம் அவர்களையும் எமது நிகழ்ச்சிகளிலும் எமது கலந்துரையாடல்களிலும் எமது எதிர்கால திட்டங்களிலும் நாங்கள் அவர்களை உள்வாங்கி மக்களுக்கான சரியான தீர்வை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என்று கூறி கேவிசி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, தேங்க்யூ.